ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான, அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பூசணிக்காய் கூட்டு. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது லைட்டான மற்றும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அதுவும் குக்கரில் ரொம்ப சுலபமாக இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். வாங்க இந்த பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பூசணிக்காய் கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பருப்பும் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயத்தை 1 பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 தக்காளி, 5 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 2 கப் அளவுக்கு பூசணிக்காய் வந்து நல்லா க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. வேண்டான்னா இந்த திக்னஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். கூட்டு வந்து இந்த மாதிரி திக்கா செஞ்சு அந்த டைமே சாப்பிட்றதா இருந்தால் இந்த திக்னஸ்ல இருக்கலாம். நீங்க லேட்டா சாப்பிட போறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஓரமா வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா பூண்டு 3 பல்லு பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க கூட்டில் வந்து இதை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான, சுவையான, டேஸ்டான பூசணிக்காய் கூட்டு ரெடி பண்ணிட்டோம். இது விசில் வச்சு செய்கிறதால சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு முன்னாடி மற்ற ரெசிபி எல்லாம் தோத்தே போய்டும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் சிம்பிளான ரெசிபிஸும் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.